பட்டன் ரோஸ் பிளான்ட் இது. இது போல் பெரிய பெரிய கவரில் வாங்கினா நல்லது. ஏன்னா ரோஜா செடி வளர்க்க தெரியலை, எங்களுக்கு ரோஜா செடியே வரல அப்படின்றவங்களாம் நீங்கள் பெரிய கவரில் வாங்கணும். ஏன்னா ஸ்டெம்மெல்லாம் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், லிமிட்டாக இருக்கும். இந்த மாதிரி கவர்லலாம் நல்லா வளரும். சப்போஸ் எருவெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் எதுவும் செய்யாது. 30 ருபீஸு 50 அப்படிலாம் விற்கிது. அந்த செடிங்கள்லாம் கொண்டு வந்து வைக்கும்போது எருவெல்லாம் அதிகமாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா தெரியாமல் காஞ்சிடும். அதுக்கு சொல்கிறேன் நான். இது நல்லா ஆரஞ்சு கலர் பாருங்கள் ரோஜா செடி. இந்த ரோஸ் பிளான்ட்டில் வந்து நிறைய பூக்கள் மொட்டு வைக்கும். பட்டன் ரோஸில் பக்கத்தில் கூட இந்த மொட்டு பாருங்கள் நிறைய இருக்குது பின்பக்கலாம். இது போல் நிறைய பூக்கள் வேணும்னா இது போல் பட்டன் ரோஸ் வகை தான் நம்ம நடணும். ரோஜா செடி சப்போஸ் எனக்கு சரியாக வர மாட்டேங்குதுன்னா இப்போ நான் சொல்கிற எருவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சூப்பராக வந்து தளிர் வச்சு மொட்டுக்கள் வச்சு அழகாக பூக்கும். அதாவது கொஞ்சம் போல் செய்யணும் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது. ஃபெர்டிலைசர்லாம் எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா நல்லா திக்னஸாக பிரான்ச்சஸ் வந்து பூக்கள் நல்லா பூக்கும் ரோஜா பூச்செடியிலன்னா நாட்டு சர்க்கரை வந்து ஏதாவது இது போல் கப்போ இல்லை பாட்டிலோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சமாக வந்து ஒரு வாழைப்பழம் போடுங்க, ஒரு 2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ நாட்டு சர்க்கரை போடுங்க. நாட்டு சர்க்கரை சப்போஸ் கிடைக்கலன்னா வெல்லம் கூட, சாதா வெல்லம் கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் அளவு போடலாம். நீங்கள் ஒரு வாழைப்பழத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். சப்போஸ் தயிர் 1 ஸ்பூன் ஊற்றுறப்போல இருந்தால் ஊற்றலாம். தயிர் ஊற்றலைன்னா கூட பரவாயில்ல. இருந்தாலும் தயிர் ஊற்றினா நுண்ணுயிர் பெருகும் சாயலுக்குள்ளே. அதுக்கு சொல்கிறேன் நான். வாழைப்பழமும் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் தயிர் நீங்கள் நல்லா 3மே நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 30 டேஸ் வரைக்கும் அப்படியே வச்சு வைக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் அதாவது 20 டேஸ்லேருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 30 டேஸ்க்கு நல்லா ஃபுல்லாக நல்லா ஃபெர்டிலைசர் ரெடி ஆகிடும். ரொம்ப நாள் நீங்கள் வச்சுக்கலாம். இது பஞ்சாமிர்தம் போல் இருக்கும். நம்ம பார்க்கும்போது நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு செடிக்கு வந்து நான் சொல்கிறேன் அதுலேருந்து கொஞ்சமாக ஜெல் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து அந்த ஜெல்லு 2 கிளாஸ் தண்ணியில் நல்லா போட்டு கலந்துட்டு ரோஸ் பிளான்ட்டுக்கு ஊற்றிடலாம். சூப்பராக தளிர் வந்து நல்லா க்ரீன் கலரில் வரும். மொட்டெல்லாம் நல்லா பெரிய பூக்களாக பூக்கும். இது வந்து இன்னும் கூட பெருசாக தான் இருக்கும் இந்த பட்டன் ரோஸ் வகை. இப்போ பூ நான் வாங்கும்போது இந்த சைஸில் தான் இருந்தது. இப்போ பட்டன் ரோஸ் பிளான்ட்டுக்குன்னு இல்லை இந்த ஃபெர்டிலைசரு. பெங்களூர் ரோஸ் கூட போடலாம். அதாவது பெரிய பெரிய பூக்கள் பூக்கும். டச் ரோஸு அதெல்லாம் அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். எல்லா செடிக்கும் நல்ல வேலை செய்ய சூப்பராக பூக்கள் பூக்கும். ரோஜா செடிக்கு ஏற்ற ஃபெர்டிலைசர் இப்போ நான் சொன்னது சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து ரோஜா செடிக்கு ஊற்றி பாருங்கள், சூப்பராக பூக்கள் பூக்கும். பெரிய செடி வாங்கினா எப்படி நடணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அது போல் மெத்தடில் நீங்கள் நட்டிங்கன்னா சூப்பராக வளரும். அதே சமயத்தில் ஃபெர்டிலைசருக்கு முன்னாடி கொஞ்சம் வேப்ப இலை மேல் சைடில் இருக்கிற போல் பார்த்துக்கணும். அப்படியே கூட நீங்கள் வேப்ப இலை மேலுக்கு தூவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நோய் இல்லாத வளரணுன்னா வேப்ப இலை கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.